மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்ததே சிவபெருமான் அப்படின்ற வரலாறு இருக்கிற மறைக்கப்பட்ட வரலாறு. இன்னைக்கு நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம். தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் சாட்சாத் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இது நான் சொல்லலை, கட்டுக்கதை கிடையாது. இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய நூல்கள்லாம் எங்கடா இருக்கு, பாதுகாத்திருக்கீங்களா அப்படின்னாக்க பாதுகாக்கப்படலை. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து என்ன ஆயிடுச்சு, போயாச்சு. ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கி போயிட்டான், ஒருத்தன் திருடின போயிட்டான். 50 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட சில சிலைகளே என்ன பண்ணுது, அதான் திரும்பி வந்துருக்கு. நம்மகிட்ட இருந்த எத்தனையோ பொக்கிஷன்கள் களவாடப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்த சிவபெருமான் கூன் பாண்டியன் அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ராஜவம்சா வழியில் வந்தவர்கள் வீர பராக்கிரமத்தோடு இருக்கணும் அப்படின்னாக்க அதற்கேற்ற உடல்வாக வேணும். ஆனால் அந்த பாண்டிய வம்சா வழியில் வந்த மன்னன் ஒருவனுக்கு கூன் விழுந்து போயிருந்தது. இந்த கூன் பாண்டியன் அப்படிங்கிறத நேர் பண்றார். பாண்டிய மன்னன் பராக்கிரமசாலியாக சாட்சாத் சிவபெருமானை நேரில் கண்டு தரிசனம் செய்தவர். இப்படி பல விஷயங்கள் தமிழ்ச்சங்கத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க மனிதன் இயற்ற இறைவன் அமர்ந்து எழுதிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம சிதம்பரத்தில் நம்ம பார்க்குறோம்.